ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா NLP பவர்டு இன்டெலிஜென்ஸ் ஸ்பேம் டிடெக்ஷன். ஸோ ஸ்பேம் டிடெக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு எஸ்எம்எஸ் ஆர் மெயில் ஆர் கமாண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு வல்னரபிள் கமாண்ட்ஸ் வரும்போது நம்மளால ஈஸியாக செக்ரிகேட் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது மெயினாக எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வருது அப்படின்னா வித்தவுட் ஹேவிங் த இன்ஃபர்மேஷன், அதாவது நமக்கு ஒரு வல்னரபிள் லிங்க் வருது, இல்லை வந்துட்டு ஒரு சைஃபர் அட்டாக் லிங்க் வருது அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஹேக் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, ஆர் ஃபோனே ஹேக் ஆக சான்சஸ் இருக்குது. நம்மளோட பேங்க் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் ஹேக் ஆக சான்சஸ் இருக்குது. லைக் ஸோ இதை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலாம் த்ரூ யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட வேலை. ஸோ மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் எஸ்எம்எஸ், மெயில் அண்ட் யூடியூப் கமாண்ட்ஸ். இந்த மாதிரி வல்னரபிள் கமாண்ட்ஸ் வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏஐ பவர்டு சிஸ்டம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செக்ரிகேட் பண்ணி அப்புறமா அதை வந்துட்டு பிளாக் பண்ணுறது தான் இதோட ப்ராஜெக்டோட ஒர்க்கு. ஸோ இதுக்கு மெயினாக டீப் லேர்னிங் டெக்னிக் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் வித் காம்பினேஷன் ஆஃப் NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நம்ம வந்துட்டு இதில் அப்ளை பண்ணியிருப்போம். மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஏஐ பவர்டு டீப் லேர்னிங் மாடல் தான். அந்த டீப் லேர்னிங் மாடல் CNN, கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் வித் லாங் ஷார்ட் டர்ம் மெமரி அப்படின்ற மாடலை தான் நம்ம வந்துட்டு ப்ரொபோஸ்டாக எடுத்துக்குவோம். இதோட மெயின் வேலையே என்ன அப்படின்னா, it will give the better performance than other algorithm. I mean இதோட அக்யூரசி வைஸ் அதோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம CNN வித் LSTM அப்படின்ற லாங் ஷார்ட் டர்ம் மெமரி. ஸோ LSTMோட மெயின் பெனிஃபிட்டே என்ன அப்படின்னா, இட் வில் மேக் ஏ ஷார்ட் கனெக்ஷன். ஸோ ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சு அதோட ஸ்கிப் கனெக்ஷன், தேவையில்லாத அன்வான்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் அது வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஷார்ட்கட்டை மட்டும் அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த CNN LSTM மாடல் வில் கிவ் த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் அதர் அல்கோரிதத்தையும் நம்ம எவாலுவேட் பண்ணியிருப்போம். ஸோ ஓவராலாக இந்த ப்ராஜெக்டோட ஒர்க்குன்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு டேட்டா செட், 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா செட் நம்ம எடுத்திருப்போம். லைக் யூடியூப் கமாண்ட் அண்ட் ஸ்பேம் ஆர் எஸ்எம்எஸ் மெயில், எஸ்எம்எஸ் ஆர் மெயில் ஸ்பேம் டேட்டா செட் ஒன்று எடுத்துருக்கிறோம். இந்த 2 டைப் டேட்டா செட்டை எடுத்துட்டு மிஷினுக்கு ட்ரெயின் பண்ண போகிறோம் த்ரூ த யூஸ் ஆஃப் NLP அண்ட் CNN LSTM மாடலில். ஸோ ஒன்ஸ் மாடலை டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறோம். ஸோ அதோட அக்யூரஸியை கம்பேர் வித் அதர் அல்கோரிதத்தோட கம்பேரிசனை செக் பண்ணுறோம். செக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாடலை சேவ் பண்ணிடுறோம். ஆஃப்டர் சேவிங் த மாடல் we deploy the model into the Flask based web application. ஒரு வெப் அப்ளிகேஷன்ல ரியல் டைமா நம்ம வந்துட்டு பேக் எண்ட்ல இந்த மாடல் டெப்ளாய் பண்ணிடலாம். அந்த மாடல் டெப்ளாய் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு Flask வெப் ஃப்ரேம்வொர்க்ல ஒரு வெப் அப்ளிகேஷன் லைக் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணி HTML CSS JavaScript வழியா ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா டிசைன் பண்ணி we can give the input through the input form. ஸோ அந்த இன்புட் ஃபார்ம்ல இருந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதோட ஆர்கிடெக்சர் டயக்ராம் பார்க்க போனீங்கன்னா, இன்புட்டா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், தென் டேட்டா கிளீனிங் ப்ராசஸ், தென் NLP பவர்டு IDF, அதாவது வெக்டரைசேஷன் அண்ட் டோக்கனைசேஷன் சொல்லுவாங்க, TF IDF ரெப்ரசன்டேஷன், தென் கிளாசிபிகேஷன் லைக் ஸ்பேம் ஆர் ஹேம் அப்படின்ற கிளாசிபிகேஷன் மாடல் இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் மாடியூல்ஸ்ல டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ஸ்பேம் கிளாசிபிகேஷன், அடாப்டிவ் லேர்னிங் அண்ட் வெப் இன்டர்ஃபேஸ் மாடியூல், இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் மாடியூல் இதை வந்து பிரிச்சுக்குவோம். ஸோ இதை எப்படி மாடல் டெவலப் பண்ணுறது, டெப்ளாய் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண டேட்டா செட்டு 2 டேட்டா செட். ஒன்று எஸ்எம்எஸ் மெயில் டேட்டா செட்னு சொல்கிறது. இதில் பர்டிகுலராக ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு ஈக்குவலான கிளாஸஸ் தந்திருப்பாங்க, வெதர் இட் இஸ் ஸ்பேம் ஆர் ஹேம் அப்படின்ற மாதிரி. சேம் திங் யூடியூப்போட டேட்டா செட்டும், இது ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட் தான். ஸோ ஒவ்வொரு யூடியூப்போட டேட்டா செட்டும் நமக்கு தந்திருக்கிறாங்க. லைக் கமெண்ட் என்ன, ஆத்தர் யாரு, டேட் என்னைக்கு, அதோட கிளாஸ்ன்னு சொல்றது என்ன, 1னா ஸ்பேம், 0னா ஹேம் அப்படின்ற, ஹேம் மீன்ஸ் நான் ஸ்பேம் அப்படின்றத சொல்றோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த டேட்டா செட்டை வச்சு தான் CNN LSTM மாடல் அப்ரோச் பண்ணி நம்ம வந்துட்டு மிஷினுக்கு ட்ரெயின் கொடுக்க போறோம். ஸோ அதை எப்படி டெவலப் பண்றதுன்னா, ஜூபிட்டர் நோட் புக் வழியா மாடல் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை ஒவ்வொரு டேட்டா செட்டுக்கும் லைக் எஸ்எம்எஸ் மெயில் டேட்டா செட்டுன்றதை ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ட்ரெயின் பண்ணி அதுக்கான மாடலை எவாலுவேட் பண்ணியிருப்பேன். ஸோ மாடலை எவாலுவேட் பண்ணும்போது இந்த CNN LSTM மாடல் will give the better performance than other algorithm like Bernoulli naive Bayes இருக்கட்டும், மல்டினாமியல் naive Bayes இருக்கட்டும், CNN LSTM will give the better performance. ஸோ அதோட அக்யூரஸியும் அண்ட் ப்ரிசிஷனையும் நம்ம பார் சார்ட்டில் கம்பேரிசன் கொடுத்து CNN LSTM will give the பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ சேம் திங் யூடியூப் கமாண்ட்ஸ். ஸோ யூடியூப் கமாண்ட்ஸுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான்.
அந்த டேட்டா செட் எடுத்தும் மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஃபைனலாக இந்த மாடல் எடுத்து சேவ் பண்ணிடுறோம். போத் யூடியூப் ஸ்பேம் கமாண்ட்ஸோட டேட்டா செட் எடுத்து ட்ரெயின் பண்ண மாடலும் எஸ்எம்எஸ்ஆர் மெயில் டேட்டா செட்டோட மாடலையும் எடுத்து சேவ் பண்ணிடுறோம். ஒன்ஸ் சேவ் பண்ண மாடல் எடுத்தால் வெப் அப்ளிகேஷனுக்கு பேக் எண்டாக டெப்ளாய்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ வெப் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணியிருப்போம், HTML CSS. இதுக்கு யூஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு ஃப்ளாஸ்க் அப்படின்றது. இப்போ வெப் அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பைத்தான் app.py ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் லிங்க் கிரியேட் ஆயிரும். இந்த லோக்கல் ஹோஸ்ட் லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் எனி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் லோக்கல் ஹோஸ்ட் லிங்க்கு. இதை காப்பி பண்ணி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ண உடனே ஹோம் பேஜ் வந்துடும். ஹோம் பேஜ் போனதுக்கப்புறமா லாகின் பேஜ். ஸோ லாகின் பேஜுக்கு அப்புறமா இதில் அட்மின் அப்படின்றத கொடுத்துக்கணும். ஸோ லாகின் கொடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் ஆர் மெயில் ஸ்பேம் ப்ரிடிக்ஷன், யூடியூப் கமாண்ட் ஸ்பேம் ப்ரிடிக்ஷன், இந்த மாதிரி 2 டைப் கொடுத்துருப்போம். ஒன்று எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் ஸ்பேம் ப்ரிடிக்ஷனில் என்டர் த டெக்ஸ்ட் ஃபார் ப்ரிடிக்ஷன். இப்போ நான் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு எஸ்எம்எஸ் ஆர் மெயில் டேட்டா செட்டோட ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இப்போ ஹேம் அப்படின்றது ஒரு டேட்டா செட்ல இருந்து எடுத்துட்டு நார்மலாக இது நீங்கள் எந்த டேட்டா வேணாலுமே செக் பண்ணிக்கலாம். ப்ரிடிக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதாவது டேட்டா இஸ் ப்ரிடிக்ஷன் வந்துட்டு ஹேம் ஆர் ஸ்பேம் அப்படின்றது வந்துடும். ஸோ ட்ரை அனதர் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, இந்த மெசேஜை எடுத்து கொடுத்துருவோம் காப்பி பண்ணி. ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ப்ரிடிக்ட் அப்படின்றத கொடுக்குவேன் அப்படின்னா ஸ்பேம் அப்படின்றது வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் வந்துட்டு வெதர் இட் இஸ் ஏ ஹேம் ஆர் ஸ்பேம் அந்த மாதிரி வந்துடும். ஸோ பேக் டு ஹோம். ஸோ இதில் வியூ லாக்ஸ் கூட பார்த்துக்கலாம். எவ்வளோ எஸ்எம்எஸ் மெயில் நான் செக் பண்ணேன், அதுக்கான அவுட்கம் என்ன வந்துச்சு அப்படின்றத அட்மின் வந்துட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எகைன் டேஷ்போர்டுக்குள்ளாடி போனோம் அப்படின்னா யூடியூப் கமாண்ட். ஸோ இதையும் நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஏதாவது ஒரு மெசேஜ் எடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ப்ரிடிக்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ என்ன வருது? கமாண்ட் ப்ரிடிக்ஷன் நாட் ஸ்பேம், ட்ரை அனதர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூடியூப் கமாண்ட் ஆர் எஸ்எம்எஸ் ஆர் மெயில் ஸ்பேமை நம்ம வந்துட்டு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். இது ஒரு ப்ராஜெக்ட்னால நம்ம வந்துட்டு மேனுவலாக டைப் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இந்த மாடலை ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டத்துக்கு பேக் எண்டாக கொடுக்கும்போது ஒரு ரியல் டைமாக யூடியூப் கமாண்ட்ஸ் வருதுன்னா இந்த ஏஐ மாடல் ப்ரிடிக்ட் வெதர் த கமாண்ட் இஸ் ஸ்பேம் ஆர் நாட் ஸ்பேம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடும். இஃப் சப்போஸ் ஸ்பேமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணுற ஆப்ஷன் சொல்லலாம். சேம் திங் எஸ்எம்எஸ் ஆர் மெயிலையும் சேம் ஆப்ஷன் அப்ரோச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.